திருச்சபை காலத்தில் ரோம ராயர்களால் உபத்திரவப்பட்ட கிறிஸ்தவர்கள் யூத மதத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்ட போது கிறிஸ்தவர்கள் மீது மாத்திரமே கொடுமை, உபத்திரவம், கொலைகள் பிரயோகிக்கப்பட்டன. ஆகவே அவர்கள் தங்கள் ஜீவன் தப்ப ஓடிப்போய் இப்படிப்பட்ட மலைகளிலும் குகைகளிலும் நாடுகளை விட்டு சமூகத்தை விட்டு ஒதுங்கி அங்கே தங்கி தாபரித்து வேதாகமங்களை, எழுத்துக்களை பாதுகாத்து வந்தனர். அவர்கள் எழுதின எழுத்துக்கள் தான் பின்னாட்கள் வேதாகமாக உருவெடுக்க அது உதவி செய்தது. இப்படியும் வேதாகமத்தை மொழிபெயர்க்க உதவினார்கள் மட்டுமென்று சொல்ல முடியாது. தங்கள் ஜீவன் தப்ப ஓடி போய் அங்கே தங்கள் உயிர் தப்பி வாழ்ந்து சில நாட்களுக்கு பிறகு கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்குள்ளும் நுழைந்து தங்கள் கிறிஸ்துவினால் மாற்றப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையை, ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையை, பரிசுத்தமான கணம் நிறைந்த, மதம் இல்லாத ஒரு மாறுபாடு நிறைந்த, மாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்தினவர்கள் தான் ஆதி கிறிஸ்தவர்கள். இன்றைக்கும் உபத்திரவத்துக்காகவும் பிரச்சனைக்காகவும் ஓடி ஒளிந்து கொண்டாலும் அவர்கள் பயந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. தற்கால கிறிஸ்தவர்கள் ஆதி திருச்சபை கிறிஸ்தவர்களைப் போல சாட்சியாக வாழ, மீண்டும் கிறிஸ்துவை உலகத்திற்கு வெளிப்படுத்த அவர்கள் முயற்சிப்பார்களானால் மீண்டும் ஆதி திருச்சபை கிறிஸ்தவம் என்ற 21ஆம் நூற்றாண்டிலும் வளரும், நிலை பெறும். அதற்கு ஆண்டவர் அப்படி முயற்சிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அனுகூலம் பண்ணுவார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டியதில்லை. கர்த்தர் வைராக்கியமும் பக்தியும் ஒழுக்கமும் கிறிஸ்தவ ஒழுக்க நெறியும் நிறைந்த சகல கிறிஸ்தவர்களோடும் இயேசு கிறிஸ்து ஆண்டவராயிருந்து அனுகூலம் பண்ணி ஆசீர்வதிப்பாராக. நன்றி.